நீரின்றி காய்ந்திடும் நிலமாய் நான் நீயின்றி வாடிடும் போது அருவியாய் நீ என்னில் பாய்ந்து என் ஆன்மாவை குளிர்ந்திட செய்வாய். மறந்திடும் உறவுகள் இருந்தாலும் உன் மன வீட்டில் என்னை வைத்து நேசிப்பதும் நீயே. வாழ்வும் வளமும் நீயே, தாழ்வும் தளர்வும் நீயே. நீ நீ நினைவெல்லாம் நீயே. ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தான். தனியாத தாகம் என் மீது உனக்கு, தனியாக தவிப்பது எதற்கு? நான் தனியாக தவிப்பதும் எதற்கு? ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தான். என் இனிய உறவுகளே, தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரை அன்னை ஒவ்வொரு நாளும் நமக்கு அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இதோ நம்மை விட்டு பிரியா இறைவன். இன்றைய முக்கிய செய்தி திருத்தூதர்கள் அறிவித்தது மற்றும் இறைவன் எப்படி அவர்களை இன்றைய மத்தேயு நற்செய்தி 23:23 சொல்வது போல் நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும், அவற்றை விட்டு விலகக்கூடாது என்பதை எப்படி அவர்கள் நம்மை வழி நடத்துகிறார்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் புனித மோனிகம்மாவை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதேபோல் அவருடைய மகனுக்காக அவர் 17 வயதில் அவர் உலக ஆசைகளில் மூழ்கி 14 ஆண்டுகள் அவரை ஆண்டவர் முன் மண்டியிட்டு கண்ணீரோடு ஜெபித்த ஒரு புனிதை அகஸ்தீனாருக்காக அவரையும் ஜெபத்தினால் மனிதனாக்கி புனிதனாகவும் மாற்றினார். இதோ அந்த காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஏன்னா நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள், ஆனால் திருச்சட்ட போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டு வருகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, நேற்று சொன்னார் குருடர்களே என்று 3 முறை, இன்றைக்கு குருட்டு வழிகாட்டிகளே என்றார். நம்மளுடைய மந்தையை மேய்க்கிறவர் எப்படி நம்மை வழி நடத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறவர்கள் எப்படி நம்மை வழி நடத்துகிறார்கள் என்பதை இதோ வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு கேடு. ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் நாம் இதை தினம் சந்திக்கிறோம். இதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களிலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரே, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது தான் வெளிப்புறமும் தூய்மையாகும். கிண்ணத்தின் உட்புறம் என்பது நம்மளுடைய உள்ளங்களை நாம் தூய்மையாக்க வேண்டும். எப்படி? உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே செய்யலாம், நல்லதையே சொல்லலாம் என்ற உறுதிப்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிலையான ஆறுதலையும் நம் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் பெற்று அவர்களை வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறவர்கள் நாம் அல்ல, நாம் வழிநடப்பவர். நம்மை வழிநடத்துகிறவர்கள் எப்படி நம்மை வழிநடத்துகிறார்கள் என்பது. ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் ஒரு நாள் தன்னுடைய நண்பன் வரவில்லை என்று டீச்சரிடம் போய் சொல்கிறான். டீச்சரும் ஒரு நாள் கேட்கிறாங்க, ஒரு நாள் வரல. மறுநாள் அவங்க வீட்டுக்கிட்ட போய் பார்க்கும்போது அவனும் வரல, அவனால் பள்ளிக்கு வர இயலவில்லை. அப்போது டீச்சர் கேட்குறாங்க, இன்றும் ஜான் என்ற மாணவன் பள்ளிக்கு வரவில்லையா? அப்போது அந்த நண்பன் சொல்கிறான், டீச்சர், இன்று அவனுக்காக நான் பிரின்சிபலை சந்திக்க வேண்டும், என்னை அனுமதிப்பீர்களா என்று. அப்பொழுது அந்த டீச்சருக்கு ஒரே அதிசயம், இந்த சிறு பிள்ளை எப்படி பிரின்சிபலை சந்திக்க, காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, நான் பிரின்சிபலை சந்திக்க வேண்டும்.
டீச்சரும் அழைத்து செல்கிறார். அங்கு ஃபாதர் பிரின்சிபலாக இருக்கிறார். ஃபாதர், இன்று என்னுடைய நண்பன் வரவில்லை, அவனால் ஃபீஸ் கட்ட முடியவில்லை, அவனுக்கு அவங்களுடைய தாயார் மட்டும் உழைக்கிறார்கள், அவர்களுக்கு ஃபீஸ் கட்ட வழியில்லை என்று. ஆனால் இந்த தாய் ஒரு இடத்தில் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருப்பதை இந்த மகன் பள்ளிக்கு வரும்போது சந்தித்து விட்டு வந்து அவனுடைய வராமையை கண்டு டீச்சரிடம் இதை கேட்கிறான். அப்பொழுது அந்த குருக்கு ஒரே ஆச்சரியம், இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு மனசா என்று போயிட்டு வின்சென்ட் டி பால் சபையில் சேர்ந்து சந்தித்து அவர்களை இந்த குழந்தைக்கு உதவி செய்யுங்கள் என்று அவனுக்கு ஃபீஸும் கட்டி ஆகிவிட்டது. மறுநாள் அவன் வீட்டு வாசலில் போய் அவனுடைய தாயிடம் சந்திக்கிறான். அந்த தாய் வேறு ஒருவரிடம் கடன் கேட்க செல்லும் பொழுது கிடைப்பதில்லை. மகனை ஸ்கூலுக்கு அழைத்து கொண்டு வந்து, ஃபாதர், நான் கடன் கேட்ட இடத்தில் எனக்கு கிடைக்கவில்லை, என் மகனை ஒரு முறை சேர்த்து கொள்ளுங்கள். அந்த ஃபாதர் சொல்கிறார், உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ஃபீஸ் கட்டி ஆயிடுத்துமா, கட்டி ஆகிவிட்டது, உன் பிள்ளையை கிளாஸில் விட்டு போகலாம் என்று. இதை போல் நாமும் செய்ய முயற்சி செய்வோம். மன்னிப்போம். பிறர் உதவி பிறர் அன்பு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.